வணக்கம் அண்ட் வெல்கம் டு செரி சமையல். நீங்கள் இன்னும் செரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மேங்கோ ஸ்டஃப்டு குல்ஃபி. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான குல்ஃபி ரெசிபி. இதுக்கு மாம்பழம், பால், சர்க்கரை இந்த 3 பொருள் இருந்தால் போதும். இது ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணிடலாம். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே ரிச்சாக தெரியும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு கடாயில் 2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் ஆட் பண்ணுறேன். ஃபுல் ஃபேட் மில்க்னால் கொழுப்பு நீக்கப்படாத பால், அதாவது ஹோல் மில்க். ஸோ இப்போ இது நல்லா கொதித்து வரணும். அதுக்கு மீடியம்லேருந்து ஹை ஹீட்டில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இப்போ இது பாயில் ஆகிட்டே இருக்கட்டும். 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரில் இந்த கொதிச்சுட்டு இருக்க பாலே கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோன்னா, இதில் இருக்க லிக்விடிட்டியை குறைச்சி இன்னும் கொஞ்சம் க்ரீமியர் ஆக்கிறதுக்கு தான் இந்த மில்க் பவுடர் நம்ம ஆட் பண்ணுறோம். உங்கள் கிட்டே மில்க் பவுடர் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பால் பவுடர், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஹீட்டை நம்ம மீடியமுக்கு ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த பால் நல்லா கொதித்து சுண்டி வரணும். அதாவது நம்ம ஆட் பண்ணியிருக்கிறத விட 3லேருந்து 1 மடங்கு அளவுக்கு கம்மியாகணும். இப்போ நடுவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி. அதுக்கப்புறம் இதை பாருங்கள், சைடில் இந்த மலாய் மாதிரி க்ரீம் சேருது பாருங்கள், அதை எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இதுக்குள்ளே எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு குல்ஃபி ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். நடுவில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம ஆட் பண்ண பாலை விட 1/3 அளவுக்கு இது நல்லா ரெடியூஸ் ஆகி வரணும். ஸோ அந்த அளவுக்கு இந்த பாலை நம்ம சுண்ட வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ பால் நல்லா ரெடியூஸ் ஆகி வந்துருச்சு. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஏன்னா முன்னாடியே நான் பால் பவுடர் ஆட் பண்ணதால் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் பால் பவுடர் ஆட் பண்ணலன்னா 4 டேபிள் ஸ்பூனோ இல்லை 5 டேபிள் ஸ்பூனோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புலேயே ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ண அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் ஏலக்காய் பொடி ஆட் பண்ண போகிறேன். ஏலக்காய் பொடி நம்ம இப்போ 1 ஏலக்காய் 2 ஏலக்காய் அப்படி போட்டு மிக்சியில் அரைச்சோன்னா சரியாக அரைப்படாது. ஸோ அதுக்கு கொஞ்சம் சர்க்கரை அது கூட சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது இதுலேருந்து நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூனோ இல்லை 1 டீஸ்பூனோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை பாயில் பண்ணிக்கலாம். ஏன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணுன்றதுக்காக. நம்மளுக்கு மாட்டிலேருந்து கிடைக்குது இல்லைங்களா, அந்த பால் தான் ஹோல் மில்க்னு சொல்லுவோம். எந்த விதமான கொழுப்புலாம் நீக்கப்படாத பால் அது. ஸோ அந்த மாதிரி ஃபுல் ஃபேட் மில்க் நீங்கள் எப்பயுமே டெசர்ட் செய்யும் போது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெசிபி ரொம்ப நல்லா வரும். அதனால் இதுக்கும் நம்ம ஃபுல் ஃபேட் மில்க் தான் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஒரு குல்ஃபி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போது இது அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இது நல்லா கூல் ஆகட்டும். நான் 4 மாம்பழம் எடுத்திருக்கேன் இதுக்கு. நீங்கள் ஒரு 2-3 மாம்பழம் கூட எடுத்துக்கலாம். மாம்பழத்து மேலே இருக்க இந்த க்ரோன் போர்ஷனை கொஞ்சம் நல்லாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க, மேலோட்டமாக கட் பண்ணாமல். ஏன்னா அந்த அப்போ தான் அந்த சீடை நம்ம பிடிச்சி வெளில இழுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கத்தியை வச்சு பொறுமையாக அந்த கொட்டை நம்ம எடுக்கிற மாதிரி நல்லா மார்க் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி பொறுமையாக பண்ணி விடுங்க. இப்போது உங்கள் கையை வச்சு இப்போ அந்த சீடை பொறுமையாக ட்விஸ்ட் பண்ணி வெளில எடுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் செய்யும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு 2-3 மாம்பழத்துக்கு செஞ்சிட்டிங்கனாவே அடுத்த வாட்டி ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இப்போ நம்ம இந்த சீடை வெளில எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி மற்ற எல்லா மாம்பழத்துக்கும் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா குல்ஃபி மிக்சர், அதை இப்போது இந்த மாம்பழத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த வெட்டி வச்சுருக்க க்ரோன் போர்ஷனை வச்சு மூடி இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல்லையோ இல்லை கிளாஸ்லேயோ வச்சு ஃப்ரீசரில் வைங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்டேபிளாக அது இருக்கும், இல்லாட்டி சாஞ்சிரும். இதை வந்து ஒரு 10 to 12 hours வந்து டீப் ஃப்ரீசரில் வைங்க. அப்படி இல்லாட்டி ஓவர் நைட் கூட நீங்கள் வச்சு எடுக்கலாம். இப்போ நான் ஓவர் நைட் தான் வச்சு எடுத்திருக்கேன். பொறுமையாக வந்து நீங்கள் நைஃபை வச்சு இந்த க்ரோன் போர்ஷனை வந்து வெட்டி எடுத்துருங்க. இப்போது இதோட தோலை வந்து நீங்கள் நைஃப் வச்சோ இல்லை பீலர் வச்சோ வந்து ஃபுல்லாக வந்து பீல் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். ரொம்ப சில்லுன்னு இருக்கும், அதனால் இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் வச்சு பிடிச்சிட்டு பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம தோல்லாம் வந்து எல்லாம் பீல் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாம்பழத்தை இப்போது ஈக்குவல் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ரிச்சாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்தாலோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலோ இல்லை உங்கள் குழந்தைக்கு வீட்டில் ஏதாவது பர்த்டே பார்ட்டினாலோ ஒரு சூப்பராக பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு ரெசிபி தான் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இதை வந்து ஏதாவது ட்ரை நட்ஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம். நான் வந்து பிஸ்தாஷியோ ஆட் பண்ணுறேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.